மாணவர்களே, அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பாலிலா இனப்பெருக்கம். தாவரங்களில் வந்து எப்படி பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம் அப்படிங்கிறப்பயே உங்களுக்கு ஆண் பெண் உயிரிகள், அதாவது ஆண் தாவரம் பெண் தாவரம்னு தனித்தனியாக இல்லாமல், அதாவது ஆண் தாவரத்தில் ஆண் கேமிட், அதேமாரி பெண் தாவரம் அந்த பெண் கேமிட், இந்த இனச்செல்கள் ஆண் இனச்செல் பெண் இனச்செல்கள் வந்து இங்கே இணைவின்றி, அதாவது ஒன்று சேராமல் ஒரே ஒரு தாய் தாவரத்திலேருந்து ஒரு புதிய தாவரம் தோன்றக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு தான் என்ன பேர் சொல்கிறாங்க, இதில் பாலிலா இனப்பெருக்கம் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் பாலிலா இனப்பெருக்கம் அப்படிம்பாங்க. அதாவது பாலின செல்கள் இணைவின்றி ஆண் இனச்செல் பெண் இனச்செல் சேராமல் உருவாகக்கூடியது பாலிலா இனப்பெருக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனப்பெருக்கத்தில் வந்து குன்றா பகுப்பு செல் பிரிதல் மட்டுமே நடைபெறுகிறது. குன்றா பகுப்பு செல் பிரிதல்னால் மைட்டாசிஸ் அப்படிம்பாங்க. நீங்கள் மைட்டாசிஸ் அப்படிங்கிற செல் பிரிதல் பற்றி படிச்சிருப்பீங்க. அதை தான் வந்து இங்கே தமிழில் வந்து குன்றா பகுப்பு செல் பிரிதல் அப்படிம்பாங்க. ஆங்கிலத்தில் மைட்டாசிஸ்பாங்க. அது மட்டும்தான் நடக்கும். எது நடக்காது? குன்றல் பகுப்பு நடைபெறாது. மியாசிஸ்ங்கிற நிகழ்ச்சி நடக்காது. ஏன்னா மியாசிஸ்ங்கிறது எதுலன்னா இனப்பெருக்க உறுப்புகளில் தான் நடக்கும். ஆனால் இங்கே வந்து உடல் செல்களில் மைட்டாசிஸ் செல் பிரிதல் நடக்கிறது மூலமாக தான் இங்கே பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. அது மூலமாக அந்த இளம் உயிரி தாய் தாவரத்தை மாதிரியே ஒத்து காணப்படும். புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிலா இனப்பெருக்கம் விதை துகள்கள், அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஸ்போர் அப்படிம்பாங்க, அந்த விதை துகள்கள் மூலமாக தான் இந்த பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இந்த பாலிலா இனப்பெருக்கம் வந்து பெரும்பாலும் எந்த உயிரினங்களில் நடக்குது? தாவரங்களில் பார்த்திங்கன்னா பூஞ்சைகள், அப்புறம் பாக்டீரியா, அதாவது கீழ்மட்ட உயிரினங்கள். பூஞ்சை பாக்டீரியாலாம் கீழ்மட்ட உயிரினங்கள், அதில் தான் இந்த பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இந்த பாலிலா இனப்பெருக்கத்தின் போது என்ன உருவாகுது அப்படின்னா, அந்த பூஞ்சை அதனுடைய இலையிலிருந்து ஒரு வித்தகம், அதாவது ஆங்கிலத்தை வந்து ஸ்ப்ராஞ்சியம் அப்படிம்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பூஞ்சை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ராஞ்சியம் வித்தகம் உருவாகுது பார்த்திங்களா. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்கரு வந்து என்ன ஆக பல முறை வந்து பிரிதல் அடைந்து பல உட்கருக்கள் வந்து உருவாகும். அந்த உட்கருக்கள் வந்து ஒவ்வொரு உட்கருக்கரும் என்ன செய்ய, அந்த உட்கரு தன்னை சுற்றி கொஞ்சம் சைட்டோபிளாஸ்டோட ஒரு ஸ்போராக வந்து மாறும், விதை துகளாக மாறும். அதாவது ஸ்போர் அல்லது விதை துகள் அப்படிம்பாங்க. இந்த பார்த்திங்களா, இந்த விதை துகள் உருவாகி அந்த ஸ்பொராஞ்சியத்திலேருந்து என்ன ஆகுது, வெடித்து வெளியே வருது. வெடித்து வெளியே வந்த அந்த விதை துகள் புதியதாக அதை நிலத்தில் விழும்போது ஒரு புதிய உடல் இலையை வந்து உருவாக்குது. புரியுதுங்களா? இது வந்து என்னென்னா அந்த புதிய அந்த உடல் இடைக்கு அந்த உடல் இலை வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பேர் ஹைஃபா அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் ஹைஃபா. அந்த பூஞ்சையில் வந்து அதனுடைய உடலம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஹைஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு பாலிலா இனப்பெருக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதில் நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த டாபிக் வந்து அடுத்து பார்ப்போம். இந்த செயல்பாடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டி துண்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த ரொட்டி துண்டுங்கிறது நம்ம ப்ரெட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஞ்சையினுடைய வளர்ச்சி வந்து நம்ம பார்க்கலாம். ரொட்டி துண்டில் வந்து பூஞ்சையினுடைய வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இதில் 2 நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தெரியும்.